கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான உயிருள்ள வார்த்தை மார்க் 4:8. நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல பலன் தருவீர்கள். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விதை என்பது வசனம், நிலம் என்பது இந்த ஆத்துமா, நிலம் என்பது இந்த ஆத்துமா. அப்படின்னா இந்த நல்ல நிலத்தில் விதையை போட்டிங்கன்னா பலன் கொடுக்கும். அப்படின்னா இந்த நிலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நல்ல நிலமாக இருக்கணும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. நிலம் என்பது நம்முடைய ஆத்துமா, சரிங்களா? விதை என்பது தேவனுடைய வசனம், புரியுதுங்களா? இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, சில விதை பாறையில் விழுந்துச்சு, சில விதை முள்ளுக்களை விழுந்துச்சு, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்துச்சு, அது விளைஞ்சி 160 பலன் கொடுத்துன்னு சொல்கிறார். ஆனால் முள்ளுக்களை விழுந்த விதையோ அது வளர்ந்து வருது, வளர்ந்து வரும்போது முள்ளு நெருக்கி அதை வளர விடாம தடுத்துருது அப்படிங்குது. புரியுதுங்களா? பாறையில் விழுந்த விதை வேறு கொள்ளாமல் அது காய்ந்து போய் விடுகிறது. அப்போ இன்னைக்கு முள்ளுள்ள இடத்துல விதை விழுங்கும்போது வளருது, முள்ளு நெருக்கி போட்டு வளர விடாமல் தடுத்துருது. இதுதான் அநேக தேவ பிள்ளைய வாழ்க்கையில் நடக்கிறது இந்த நாளிலே. அப்போ நிலம் என்பது இந்த ஆத்துமா, விதை என்பது தேவனுடைய வசனம். அப்போ இந்த உள்ளத்துக்குள்ளே, இந்த ஆத்துமாக்குள்ளே முல்லை வளர விடக்கூடாது, முல்லை விதைக்கக்கூடாது. அப்போ தேவனுடைய வசனத்தை மாத்திரம்தான் விதைக்கணும். உன் இருதய பலகையிலே தேவனுடைய வசனத்தை எழுதி வச்சுக்கோ அப்படிங்கிறார். அப்போ இந்த இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் இருக்கணும், அந்த வசனமாகிய விதை. பைபிளில் லூக்கா 8:11 தேவனுடைய வசனம் விதை. அப்படின்னா விதை, வசனங்கிறது விதை. அப்போ இந்த வசனம் உங்கள் உள்ளத்துக்குள்ள விதைக்கும் போது, இந்த நிலத்துக்குள்ள விதைக்கும் போது அது வளரும். நம்ம என்ன செய்யறோம்? அது வளரும் போது சில முள்ளுகளை உள்ள கொண்டு வர்றோம். சில முள்ளு உள்ள கொண்டு வரும்போது முள்ளு என்ன செய்யுது? வளர விடாம தடுக்குது. உலகப்பரமான ஆசைகள் முள்ளு, உலகப்பரமான எண்ணங்கள் முள்ளு, சண்டை முள்ளு, வஞ்சிக்கிற ஆவி முள்ளு, பிரச்சனை முள்ளு, பிரிவினை முள்ளு, துக்கப்படுத்துறது முள்ளு, முறுமுறுக்கிறது முள்ளு, குற்றப்படுத்துறது முள்ளு. இதையெல்லாம் உள்ள கொண்டு வச்சிருக்கும் போது தேவனுடைய வசனம், அது விதையாகிய வசனம் விளையும் போது அந்த முள்ளு நெருக்குகிறது. வாழ்க்கையில வளர முடியல, வாழ்க்கையில முன்னேற முடியல, வாழ்க்கையில உயர முடியல. அதனால இந்த நிலமாகிய இந்த ஆத்துமால பிரச்சனையை கொண்டு வராங்க, முள்ளாகிய துக்கத்தை கொண்டு வராங்க, முள்ளாகிய உலக ஆசைகளை கொண்டு வராங்க. இந்த நிலத்துல வசனத்தை மட்டும் விதைங்க, அது வளரும். வாக்கு தத்தத்தை மட்டும் விதைங்க, அது வளரும். அந்த வாக்கு தத்தம் உங்க வாழ்க்கையை முன்னேற்றும். நீங்க கைது செய்யற வேலையில் ஒரு உயர்வு, எல்லாவற்றிலும் உயர்வு, எல்லாவற்றிலும் மேன்மை அடைவீங்க. காரணம் ஏன் இன்னைக்கு மனிதர்கள் ரசிக்கப்பட்ட பிள்ளை வாழ்க்கையில் முன்னேற முடியல, ஏன் உயர முடியல, ஏன் தரித்திரம், ஏன் துக்கம், ஏன் நெருக்கன்னு கேட்டா, இந்த நிலத்துக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தை மாத்திரம் இருக்க வேண்டுமே தவிர முள்ளு உள்ள இருக்கக்கூடாது. முள்ளையும் வைக்கிறோம், வாக்குத்தத்தை வைக்கிறோம், அப்ப ரெண்டு வளருது, நெருக்கி போடுகிறது, வளர முடியல. அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கிறது. அதனால இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த நிலத்துக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தை மாத்திரம் தான் வைப்பேன், அதுதான் விளையும் அப்படின்னு சொல்லி பாருங்க. முள்ள உள்ள கொண்டு வராங்க. கவலைப்பட்டீங்கன்னா முள்ள உள்ள கொண்டு வர்றீங்க, சண்டை போட்டீங்கன்னா முள்ள உள்ள கொண்டு வர்றீங்க, பொறாமைப்பட்டீங்கன்னா முள்ள உள்ள கொண்டு வர்றீங்க, அடுத்தவங்களை பத்தி குறை சொன்னீங்கன்னா முள்ள உள்ள கொண்டு வர்றீங்க, குற்றப்படுத்தீங்கன்னா முள்ள உள்ள கொண்டு வர்றீங்க. கவனம். அதனால தேவனுடைய வாக்குத்தத்தமாகிய, மீண்டும் சொல்லுகிறேன், தேவனுடைய வசனம் லூக்கா 8:11 விதை. அந்த விதையை இந்த நிலமாகிய ஆத்மால விதைங்க, வளருவீங்க, முள்ள கொண்டு வராதிங்க, சரிங்களா? அதனால வாக்குத்தத்தை பேசுங்க, வாக்குத்தத்தை சொல்லுங்க. உயிருள்ள வார்த்தை வாக்குத்தத்தம். நான் வாழ்ந்திருப்பேன்னு சொல்லுங்க, உயர்ந்திருப்பேன்னு சொல்லுங்க, என் வாழ்க்கை உயரும், அநேக ஜாதிகள் ஆளுவேன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக அது என்ன செய்யும்? நடக்கும். இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இன்னொன்று எனக்கு வாழ பிடிக்கல அப்படின்னு முள்ளு வந்துடுது உள்ள. அப்போ எப்படி ரெண்டு வளரும்? அதனால் வாக்கு தத்தத்தை மட்டும் பேசுங்க, வாக்கு தத்தத்தை மட்டும் விதைங்க, வளர்ச்சி அடைவீர்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிற உங்களுக்கு நான் அச்சிபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிற இந்த வேலையிலே நல்ல நிலத்தில் விழுந்த விதை அது வளருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலமாகி இந்த ஆத்துமால நல்ல வாக்குத்தத்தமாக வார்த்தையில் பேச கிருபை தாங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு தேவ பிள்ளை மேலே உங்களுடைய கிருபையும் பெறனும் வல்லமையும் கூட இருக்கட்டும், சுகமும் கூட இருக்கட்டும். அற்புதமாக இருப்பாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா.